அவர் வந்தாலே கெத்து தான் சார். எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அண்ணன் வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பார் ஏரியா உள்ளே, வேலைக்கே போகாம கெத்தா சுத்தினே அப்படியே. வேலைக்கு போகாம கெத்தா? ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் சார் பிடிக்குமே. கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லார்கிட்டையும், பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழப்பி விட்டு போவார் சார். அவரு குழப்பி விட்டு போயிடுவாரு. ஆமா. எப்படி எவர்பாடு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவார், போயிட்டே நான் பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினே இருப்பார் சார். அவர் பாட்டுன்னு பேச்சை போடுவார் சார் தரமா. அவருனா அவர் கேரக்டர் பிடிக்கும், இதுமாரி கெத்தா இருக்கிறதுனால. ஏண்டா அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன் பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறிய கடைசியில. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி ஊருக்கெல்லாம் போய் வாரிசு அரசியல் கூடாது, இந்த அரசியல் கூடாது, அந்த அரசியல் கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்ற இல்லையா? இதை நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இப்படி மாறியேன்னு எதிர்க்கிற தம்பிகள், இப்போ இந்த தம்பிகள் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அண்ணனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே வந்து ஒரு மாதிரி கெட்டப்ல இருப்பாரு, ரொம்ப சோகமா இருக்கிற கெட்டப், ஷேவ் கூட பண்ணாம. ஊருக்குள்ள எவன் உனக்கு சாவுது, இவனுக்கு வர மாட்டேங்குத எவனா ஒருத்தன் ஆந்தியும் வேதியமா வந்து தூக்கிட்டு போவ.